Hello friends, I am Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. ஒரு சிலர் தன்னோட லைஃப்பில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவங்களோட என்விரான்மெண்ட்டும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் மட்டும்தான் காரணம்னு முழுசாக நம்புவாங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோட கண்ட்ரோலில் இவங்க இருக்கிறதா நினப்பாங்க. இது எதையுமே கண்ட்ரோல் பண்ணுற பவர் தனக்கு இல்லைன்னு நம்புவாங்க. இது ஒரு வகையான பிலீஃப் மெக்கானிசம். சைக்காலஜியில் இதை எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னோட கஷ்டங்களுக்கான ஃபேக்டர்ஸை அனலைஸ் பண்ணும்போது அவங்களோட பிரெயின் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை லொக்கேட் பண்ணிக்கும். இந்த அனலைசேஷனை பேஸ் பண்ணி அவங்க லைஃபோட கண்ட்ரோல் மொத்தமும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு இவங்க நம்புவாங்க. இந்த நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் அவங்கள ரொம்பவே பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கும். செல்ஃப் மோட்டிவேஷன் 0 லெவலில் இருக்கும். எல்லாத்துக்கும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை ப்ளேம் பண்ணிவிட்டு தன்னோட நிலைமையை மாற்றுறதுக்கான எந்த முயற்சியையும் இவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பிலீஃப் மெக்கானிசமோட ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்களோட கஷ்டங்களுக்கு அவங்க எந்த வகையில் காரணமாக இருக்காங்க அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்களுக்கான கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட தான் இருக்குதுன்னு நம்புவாங்க. தனக்கு ஏற்படுற அந்த ப்ராப்ளம்ஸை, அந்த கஷ்டங்களை சரி பண்ணுறதுக்கான பவர் தங்கிட்ட தான் இருக்குதுன்னு நம்புவாங்க. இந்த பிலீஃப் மெக்கானிசம்க்கு பேர் இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது தன்னோட கஷ்டங்களுக்கான ஃபேக்டர்ஸை இவங்க அனலைஸ் பண்ணும்போது இவங்களோட பிரெயின் இன்டர்னல் ஃபேக்டர்ஸை லொக்கேட் பண்ணிக்கும். இவங்க லைஃபோட கண்ட்ரோல் மொத்தமும் இன்டர்னல் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குதுன்னு இவங்க நம்புவாங்க. தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு தன்னையே ப்ளேம் பண்ணிப்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸை எல்லாம் சரி பண்ணுற பொறுப்பு தன்னோடதுன்னு நினைப்பாங்க. இந்த பாசிட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் ஒருத்தரை பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கும். ப்ராப்ளம்க்கான இன்டர்னல் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்கான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த பிலீஃப் சிஸ்டம் கைட் பண்ணும். அதை செயல்படுத்துறதுக்கான எஃபர்ட்ஸை போடுறதுக்கும் இது மோட்டிவேட் பண்ணும். மக்கள்கிட்ட இருக்கிற இந்த 2 வகையான பிலீஃப் மெக்கானிசமை பேஸ் பண்ணி பார்க்கும்போது தன்னோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்களுக்கான கண்ட்ரோல் தங்கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தன்னால் எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருப்பாங்க. ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சி அதிலிருந்து வெளியே வருவாங்க. தன்னோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்களுக்கான கண்ட்ரோல் மற்றவங்க கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நம்புவாங்க. ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. தொடர்ந்து சஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான பிலீஃப் மெக்கானிசமில் ஸ்டக்காகி இருக்கிறவங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக உங்கள் பேரண்ட்ஸ் இருக்கலாம், உங்கள் லைஃப் பார்ட்னர் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களோட அன்பை அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அறியாமையை அவங்களுக்கு சாதகமாக அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட சுயலாபத்துக்காக உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருப்பாங்க. எல்லாமே சரிதான். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். ஆனால் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்கான காரணம் யார்? உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பவரை ஐடென்டிஃபை பண்ணாமல் நடக்கிறதையெல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு நெகட்டிவான பிலீஃப் மெக்கானிசமில் நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு கிவ் அப் பண்ணிவிட்டு சரண்டர் ஆகும்போது உங்கள் கஷ்டங்கள் எப்படி தீரும்? உங்களோட இந்த சிச்சுவேஷனுக்கான ஃபேக்டர்ஸை எக்ஸ்டர்னலாக லொக்கேட் பண்ணுற உங்களோட இந்த நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் உங்களை ஃபர்தராக செயல்பட விடாமல் தடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ள நெகட்டிவான மைண்ட் செட்டையும் நெகட்டிவ் தாட்ஸையும் உருவாக்குது. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது, என்னால் எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. அப்படியே ரிஸ்க் எடுத்து நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சாலும் என்னோடய ஃபேமிலி அதுக்கு தடையாக இருப்பாங்க. என்னை இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு விடவே மாட்டாங்க. எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை. நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன்னா எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க?
சொசைட்டியில் எல்லாரும் என்னை தப்பாக பேசுவாங்க, யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க, எல்லாரும் என்ன தான் குறை சொல்லுவாங்க, இதுதான் என்னோட விதின்னு நான் சகிச்சுக்கிட்டு வாழறதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னெல்லாம் சொல்லி நெகட்டிவாக தான் யோசிப்பீங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, இதுக்கு மேலே கடவுள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு சைலண்ட்டாக சஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டராக கடவுளும் சிக்கிப்பார். கடவுள் கூட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவரையும் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நம்ம எடுக்கிற முயற்சியில் ஜெயிக்கிறதுக்கு கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள் சைட்லேருந்து நீங்கள் முயற்சி பண்ணணும் இல்லையா? கடவுள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? கடவுள் நேரடியாக வந்து உங்கள் கையை பிடிச்சி உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு போவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ப்ராக்டிக்கலி அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லைனா மனுஷங்க மூலமாக கடவுள் உங்களுக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே பண்ணிக்க தயாராக இல்லாத அந்த உதவியை மற்றவங்க உங்களுக்காக செய்வாங்கன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? உங்களுக்காக நீங்களே ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லைங்கும்போது மற்றவங்க உங்களுக்காக ரிஸ்க் எடுப்பாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. உங்கள் சக்தியை நீங்கள் உணராமல் இருக்கிற வரைக்கும், உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த சக்தி மற்றவங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்கள் கஷ்டங்கள் தீரப்போகிறதே கிடையாது. நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் உங்களால் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வெளியே வர முடியும். அதுக்கு நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு யோசிக்கணும். என்னால் எதையும் செய்ய முடியும், என்னால் என்னை காப்பாற்றிக்க முடியும், எனக்கு உதவி பண்ண யாரும் தேவையில்லை, அவ்வளோ ஈஸியாக என்னோடய தோல்வியை நான் ஒத்துக்க மாட்டேன், இது என்னோடய லைஃப், யாருக்காகவும் என்னோட மன நிம்மதியை நான் தியாகம் பண்ண மாட்டேன், யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் என் இஷ்டப்படி வாழறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்கணும். உங்கள் மன நிம்மதியை கெடுக்கிற உறவுகள்கிட்ட நீங்கள் ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரிஸ் செட் பண்ணணும். முடிஞ்சால் அந்த உறவுகளை தூக்கி எறியவும் நீங்கள் தயாராக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு நீங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுக்கணும். நீங்கள் மனசு வச்சா உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்றி அமைச்சிக்க முடியும். பட் அதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரவும் தயாராக இருக்கணும். உங்களோட முடிவுகளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே தடையாக இருக்க முடியாது. உங்களை தடுக்கிற சக்தி எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டருக்கும் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற அந்த மென்டல் ட்ராப்ஸை உடச்சிக்கிட்டு நீங்கள் தான் வெளியே வரணும். மனுஷங்க அவங்க வசதிக்கு உருவாக்கி வச்சுருக்கிற அந்த ஸ்டீரியோடிப்பிக்கல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிற கட்டாயம் இங்கே யாருக்குமே இல்லை. பொதுவான நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் போதும். உங்கள் அனுமதி இல்லாமல் யாராலையும் உங்களை கட்டுப்படுத்தவும் முடியாது, கஷ்டப்படுத்தவும் முடியாது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கு உங்கள் லைஃப் மேலே எந்த பவரும் கண்ட்ரோலும் இல்லைங்கிறத நீங்கள் உணரணும். உங்கள் லைஃபுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் சஃபரிங்கிலேருந்து வெளியே வர முடியும். மொத்தமாக நீங்கள் இருக்கிற அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வர முடியாத பட்சத்தில் உங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். உறவுகளை இழந்துடுவோன்னு நீங்கள் பயப்படாதீங்க. உறவுகளுக்குள்ள பர்சனல் ஸ்பேஸும் மியூச்சுவல் ரெஸ்பெக்டும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இல்லைன்னு ஆகும்போது உங்களோட மென்டல் பீஸ் டிஸ்டர்ப் ஆகும். உங்கள் மென்டல் பீஸுக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. மினிமம் உங்கள் பர்சனல் ஸ்பேஸையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் செக்யூர் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.